அப்புறம் நீ கொஞ்சம் வாயேன், நான் சொல்றேன். அப்புறம் நீ கொஞ்சம் வாயேன் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு ப்ளீஸ். சொன்னா புரிஞ்சுக்கோ. உள்ள வா ஃபர்ஸ்ட். அதாவது லவ் பண்ற பொண்ணா? கல்யாணம் பண்ணலையா? அப்போ முஸ்லிம் பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்க. யார கேட்டு இவங்களெல்லாம் நம்ம வீட்ல நீங்க தங்க வைக்கிறீங்க? அப்புறம் எனக்கே தெரியாதடி. அவன் திடீர்னு அவளை கூட்டிட்டு வந்து நிக்கிறான்டி. பாவண்டி அவன். அவங்களுக்கு சென்னையில யாருமே தெரியாதடி. அதுக்கு நம்ம வீடு தான் கிடைச்சதா? இது என்ன லாஜா? அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்துக்கோயே. நான் எப்படியாவது ஏதாவது பார்த்து அவங்கள செட்டில் பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? புரியல எனக்கு. சின்ன பசங்க மாதிரி இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அறிவில்ல? அப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுறீ. அவங்க காதுல கேட்டுட போறதுமா ப்ளீஸ். 2 நாள் தான், அதுக்கு மேல அவங்க இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். தேங்க்ஸ் அபர்ணா. நான் அதுக்குள்ள அவங்கள எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். டேய், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். வேணாம் மாப்ள, நாங்க கிளம்புறோம்டா. ஏய், பைத்தியம் மாதிரி ஏதாவது யோசிக்காதடா. அப்புறம்னா அப்படிதான், நான் பாத்துக்கிறேன். இல்லடா வேணாடா, நாங்க கிளம்புறோம்டா. ஏய் மாப்பிள்ள, நான் சொல்றது கேளு, போடா ப்ளீஸ். மா ப்ளீஸ் போங்க, நாளைக்கு பேசிக்கலாமா. கூட்டிட்டு போடா. வா.